கண்டிப்பாக இட்லி கடை வந்து நம்ம குலசாமி, நம்ம கும்பிடுற சாமி, நம்ம தனுசு சிவமாக வந்து இந்த படத்தை எடுத்திருக்கு. என்னோட சின்ன குழந்தைங்களை, என்னோட 2K கிட்ஸ் பிள்ளைங்களை, நான் ஒரு பிள்ளை பெற்றாலும் என் 2K கிட்ஸ் மொத்த பிள்ளைங்களுக்கும் ஒரு கண்டென்ட்டை வந்து இட்லி கடையில் கொடுத்துருக்காரு. வேலைன்னு படத்துக்காக வெளிநாட்டில் போய் அவங்ககிட்டயாவது நம்ம மாட்டக்கூடாத இடத்துல மாட்டிட்டு திரும்பி வரப்ப அம்மா அப்பாவை 2 பேர்த்தையும் இழந்துடுறாரு. சத்தியமாக அம்மா அப்பாவை விட ஒரு குலசாமி கிடையாது. நம்ம வாழ்ந்து இருந்த இடத்துலையே ஏதாவது சம்பாதிக்க முடிஞ்சால் சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்னா நம்ம என்ன பாடுபடுவோன்றதை இமோஷனலாக, அதாவது ஒரு படம் ஃபுல்லாக ஒரு மனிதனால் இமோஷனலாக காட்ட முடியும்னா எப்படிப்பா? அப்படி வந்து டைரக்ஷன் துறையில் மிகப்பெரிய அவங்க அப்பா கஸ்தூரி ராஜாவையே மிஞ்சிருச்சு. அவங்க கஸ்தூரி ராஜா அவங்க அப்பா என்று ஆசாவேன்னு ஒரு படம் எடுத்தார். என்ன ஆசாவேன்னு அந்த படத்தோட ஜெராக்ஸ் மாதிரி இந்த இட்லி கடை எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் கூத்தாடி, அதாவது நாடகக்காரவங்க, இந்த படத்தில் இட்லி கடை அதுதான் மாறி இருக்குது ஒழிய. அப்படி வந்து சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற பையனுங்கள்லாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா உள்நாட்டில் வந்து அவங்கவுங்க கிராமத்தில் வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்குவாங்க. அந்தளவுக்கு என் குலசாமின்னு ஒரு பாட்டு பாடுறாரு, அப்படியே தேட்டர்லாம் நடுங்குது. அதுக்கப்புறம் பார்த்திப அண்ணன் வர சீனு எல்லாமே மாசு சீனு. விவேகமான போலீஸ்காரன் தான் இன்றைக்கி நமக்கு தேவை. நம்மளை காப்பாற்றக்கூடியதுக்கு 2 பக்கமும் ஒன்றா நடக்கிற மாதிரி நடந்து தன்னோட விசுவாசத்தை காட்டுறாரு கிராமத்துக்கு பார்த்திபன் சார். சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அவர் சோழராக கொடுத்தாலும் நல்லா பண்ணுவார், தோழராக கொடுத்தாலும் நல்லா பண்ணுவார். ஓகேவா? அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஓகே, வேற தனுஷ் வந்து டைரக்ட் பண்ண எல்லா படமுமே வெற்றி படமாக தான் இருக்கு. அந்த வருஷத்துல இந்த படம் இதுதான்ப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு சத்தியமாக. ஏன்னா ஒருத்தன் வெளிநாட்டில் எம்பையராக, அதாவது அந்த பண்ணு கடையில் வேலை செய்கிறப்ப அந்த பண்ணு இப்படி எடுக்கிறப்ப இட்லியாக தெரியும் பாரு. அந்த இமோஷனில் இருந்து அதாவது நம்ம நாட்டுக்கு வந்து அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு வர்றப்ப வந்து இந்த இட்லி கடையை பார்க்குறாரு, சிவனேசன் இட்லி கடையை. அதிலிருந்து இமோஷனல் ஆகுது. படம் ஃபுல்லாக இமோஷனல் தான். வெளிநாட்டில் போய் தயவு செய்து சொல்கிறேன், இந்த உள்ளூர்லேயே உங்களால் ஏதாவது பண்ண முடிஞ்சுன்னா பணம் காசுன்னு அலையாமல் இருக்கிற வசதியை வச்சு நிம்மதியோடு வாழுங்க. அகிம்சையே சிறந்த ஆயுதம்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அதை சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. 2 ஆயுதமும் நல்லா பண்ணியிருக்கு. பார்த்திபனும் மிரட்டி எடுத்திருக்காரு. 4 சீன் வந்தால் கூட நாட்டை காப்பாற்றுற போலீஸ்காரை பார்த்துருப்போம், ஒரு ஊரையே காப்பாற்றுற போலீஸ்காரா பார்த்திப சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகேவா? வேற அருண் விஜய் வந்து கண்டிப்பாக, அதாவது எவ்வளோ அடித்தாலும் திருப்பி அடிக்கவே மாட்டேங்கிறானே. அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துடுறாரு. திருப்பி வந்து அவங்க அப்பா ஹோட்டலில் எழுதி வச்சிருப்பாரு அகிம்சையே சிறந்த ஆயுதம்னு. அதை படிச்சுட்டு அவர் அகிம்சவாதியாக மாறினோன்னு இவர் நம்மளை அடிக்க வரணும்னு அவரை தூண்டுறாரு இருப்பார். அதெல்லாம் அப்ளாஸு. அருண் விஜய் வந்து இவர் நடிப்பில் பெரட்டி எடுத்திருக்காருன்னா இவர் துட்டிச்சு எடுத்திருக்காரு. அப்படி ஈக்குவலாக 2 பேரும் நடிச்சிருக்காங்க. பார்த்திபன் சார் வந்து விவேகமான சீனில் என் சோழனா வந்தாலும் சரி, என் தோழனா வந்தாலும் சரி, பார்த்திபன் சார் வந்து ஊரையே சேர்த்து வைக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பா கையில் இட்லி சாப்பிட்டு வளர்ந்ததால் அந்த ஊருக்கு விசுவாசமாக இருக்கார். ஒரு விசுவாசமான போலீஸ்காரராகவும் நடிச்சிருக்காரு. அதை விட கையிலையும் எடுத்துக்கிட்டான், கடையும் எடுத்துக்கிட்டான். இவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகாமல் விடக்கூடாது. சமுத்திரகனியும் சூப்பராக பின்னி பெடல் எடுத்திருக்கு. ஓகேவா? 2 வில்லை மொத்தம். ஓகேவா? அது சமுத்திரகனியும் இதுவும். உனக்கு என்னதான்டா பிரச்சனை? நான் என் உசுறு வேணுமா சொல்லுடா. அங்கே போனாலும் வெளில அங்கேருந்து அடிக்கிறாங்க, இங்கே வந்தால் ஊருக்காரன் அடிக்கிறேன், நான் எங்கே தாண்டா போவேன்? தன்னோட வாழ்க்கையை கனெக்ட் பண்ணி எடுத்துருக்குது தனுசு. நிறைய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தனுஷுக்கு ஆல் த பெஸ்ட்டு. நம்ம சிவன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த யமனும் அண்ட முடியாது. ஓகேவா? சூப்பராக எடுத்திருக்காரு. சூப்பராக இருக்குது மூவி. தனுஷ்னே சொல்கிறது, ராயனுக்கு அப்புறம் இந்த மாதிரியோட படம் சூப்பராக கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு கிராமத்து பேஸ் பண்ண மூவி நல்லா இருக்குங்க. மண் வாசனை, எங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி படம் பார்த்த மாதிரி இருக்குது. பாண்டிராஜ், பாரதி ராஜா 2 பேரும் சேர்ந்த மாதிரி எடுத்திருக்காரு திரு தனுஷ் அவர்கள். வாழ்த்துக்கள் இயக்குனர் தனுஷ். இனிமேல் நடிகர் தனுஷ்னு சொல்ல முடியாது, இயக்குனர் தனுஷ்னு சொல்லலாம். இயக்குனர் டிரெக்ஷன் ஃபீல்டில் இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கு போவார் தனுஷ். வாழ்த்துக்கள் திரு தனுஷ் அவர்களே. சூப்பராக இருக்குது. நிறைய படம் பண்ணுங்கள், மக்களை சந்தோஷப்படுத்துங்க. நல்லா இருக்குது. அவங்களோட ரோலை ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. வில்லனை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அருண் விஜய் தலைக்கு மட்டும் தான் செட் ஆவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அருண் விஜயோட ரோல் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் பரவாயில்ல, இது பண்ணியிருக்காரு. விறுவிறுன்னு இல்லைங்க, ஒரு ஸ்லோவாக போனாலும் ஒரு பக்க கிராமத்து எமோஷ்னல் சென்டிமெண்டல் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது. கண்டிப்பாக நகரத்து வாழ்க்கையில் மட்டும் சந்தோஷம் பணம் வந்துடாது, கிராமத்து லைஃப் ஸ்டைலும் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு.
திருச்சிற்றம்பலம் சோபனாவை விட இட்லி கடை கயல் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரோல், நல்லா இருக்கு. பரோட்டா கடையை விட இட்லி கடை பரவாயில்லைங்க, பரோட்டா கடைக்கு இட்லி கடை சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. இட்லி கடையை பொறுத்தவரையும் என்னென்னா, இந்த படம் நான் இப்போயே டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், கமர்ஷியலாக பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்க, எல்லா ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கம்மி, பட் ஆனால் மெசேஜ் ஓரியன்டாக, ஸ்டோரி ஓரியன்டாக, நரேட்டிவ் ஓரியன்டாக படம் வந்து நல்லா இருக்குது. தனுஷ் சார் டைரக்ஷன் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் என்னன்னா, இந்த படத்தில் மிஸ் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆடியன்ஸை பிடிக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் ஒரு சீன் இருக்கணும். அந்த சீன் வந்து இது ரொம்ப அடிக்கடி இந்த சென்டிமெண்ட்டை உள்ளே கொண்டு வர அந்த மாதிரியான சீன், நான் சொன்ன மாதிரியான சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஆடியன்ஸுக்கு வந்து பெருசாக கனெக்ட் ஆகாது. ஆனால் தனுஷ் சாருக்கு கண்டிப்பாக கிரெடிட்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். அவரோட ஆடியன்ஸ் எப்படி நமக்கு தெரியும், கொஞ்சம் அந்த மாதிரி தான் அவரோட ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் நான் ஒரு மெசேஜை கொடுக்க விரும்புகிறேன். என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், ட்ரெடிஷனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ஆனால் ஏன்னா இப்போ இருக்க எல்லா பெரிய ஸ்டார்ஸாக இருக்கட்டும், செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், ஒரு 4 படம் பண்ணோன்னே என்னோட மாசை காமிக்கணும், நான் ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னு தான் படம் பண்ணுறாங்க. பட் இப்போ தனுஷ் சார் வந்து இல்லை, நான் வந்து கொஞ்சம் இந்த ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காருல, அதுக்கு கண்டிப்பாக வந்து பாராட்டுக்கள். படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னா 10க்கு வந்து தாராளமாக 6 வந்து கொடுக்கலாம். நான் கொஞ்சம் கமர்ஷியல் திங்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது இல்லாததுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. இல்லை, டேரக்டராக வந்து தனுஷ் சாரோட ப்ரீவியஸ் மூவிஸ்லேயே வந்து அவரோட டைரக்ஷனை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் என்னென்னா, உங்களுக்கு படம் ஸ்டோரி அப்படின்றத தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்க அந்த சப் எலிமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா இந்த படத்தில் வந்து சென்டிமெண்ட்டை கொண்டு வராங்க, சென்டிமெண்ட்டை தாண்டி உங்களுக்கு அந்த ஒரு எமோஷனுன்ற ஒரு விஷயம் வந்து வருது. எமோஷன், சென்டிமெண்ட்டு, லவ், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஒரு வில்லனோட ஒரு இதுவும் கொண்டு வராங்கன்னும் போது 4 விஷயத்தை நான் படத்தில் வந்து சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னும் போது அது எங்கேயோ ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது. மற்றபடி நீங்கள் ஒரு 2 விஷயத்தை இல்லை 3 விஷயத்தை, சென்டிமெண்ட்டு, லவ், அதுக்கப்புறம் எங்கள் ட்ரெடிஷனை வந்து நான் நல்லா சொல்ல விரும்புகிறேன், எடுத்து காட்ட விரும்புகிறேன்னு படம் எடுத்திருந்தீங்கன்னா தாராளமாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். காஸ்டிங் நல்லா இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா ஷாலினி பாண்டே எடுத்துகிட்டு வந்ததாக இருக்கட்டும், அருண் விஜய் சார் படத்துக்கு வந்து இன்னொரு பில்லர், பட் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருக்குது, அது வேறு விஷயம். காஸ்டிங்கை பொறுத்தவரையும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே கொண்டு வந்து நம்ம ஒரு சத்யராஜ் சார் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவரை வந்து நல்லா காமிச்சிருக்கணும், இல்லை அவரோட கேரக்டரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கணும். ஒரு அப்பா கேரக்டர், பட் அவருக்கு வந்து நான் அடிக்கடி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது. ஆமாம், பார்த்திபன் சாருக்கு ரொம்ப சின்ன ரோல். இம்பேக்ட்லாம் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியான ஒரு கேரக்டர், வந்த ஒரு சின்ன கேரக்டருக்கு அவர் என்ன பண்ணுமோ பண்ணியிருக்காரு. பார்த்திபனுக்கு அவருக்குலாம் அந்த மாதிரி பெரிய கேரக்டர்லாம் கிடையாது படத்தில். இல்லை, நீங்கள் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸாக, நான் ஃபேமிலியோடு போய் படம் பார்க்குறேன், எனக்கு அப்பா சென்டிமெண்ட்லாம் வந்து கனெக்ட் ஆகும், விஐபியில் அம்மா சென்டிமெண்ட் எப்படியோ அந்த மாதிரி இந்த படம் அப்பா சென்டிமெண்ட் ஓரியன்டாக போகிறேன் அப்படின்னா தாராளமாக போய் படத்தை வந்து பாருங்கள்.